ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் என்எம்எம்எஸ் கிளாஸ். என்எம்எம்எஸ் எக்ஸாம் வந்து February 3. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சேட்டு மேட் அப்படிங்கிற 2 பரீட்சை இருக்குது. முதல்ல வந்து ஐ திங்க் மேட் எழுதுவீங்க 90 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கேப் கொடுப்பாங்க. அப்புறம் அகெயின் போய் மேட் எழுதணும். 12:30 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அந்த அவங்க ஸ்கூலில் அட்மிட் கார்டு சிலர் உங்ககிட்ட கொடுப்பாங்க, சிலர் ஸ்கூல்லேயே வச்சுக்குவாங்க. அந்த டீச்சர்ஸை கொண்டு வருவாங்க. உங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டு வாங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு போங்க. எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எதில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதெல்லாம் உங்கள் ஸ்கூலில் கேட்டுக்குங்க கரெக்டாக. ஏன்னா சிலதெல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, சிலதெல்லாம் எடுங்கம்பாங்க. எல்லாத்துலையும் அங்கே ஒரு OMR ஷீட்டுன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த ரவுண்டாக இருக்கும், அதை நீங்கள் மார்க் பண்ணணும். தெரியுமா அது குழந்தைகளா? அதுவெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதில் 90 கொஸ்டின், 90 நிமிஷம், 90 மார்க்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லா கிளாஸ்லேயும் இது சொல்கிற விஷயந்தான். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஒரு 5 கேள்வி, 5 அல்லது 6 கேள்வி மேத்தமெட்டிக்ஸ்லையும், ஒரு 5 கேள்வி சயின்ஸ்லையும், ஒரு 5 கேள்வி சோஷியல் சயின்ஸ்லையும் பார்க்கலாம் ஒரே பேப்பர்லேருந்து. இப்போ இந்த பேப்பரில் நம்ம 100 முடிய பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். வில் கோ டு 101. இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார். தெரியுது சார். எல்லாரும் தெரியுது இல்லையா? ஓகே, 101 யாரா படிக்கிறீங்களா கண்ணா? இல்லை நான் படிக்கட்டுமா? முதல் கேள்வி நான் படிக்கிறேன். இஃப் m ஈக்குவல் டு 1.73, n ஈக்குவல் டு -0.27, நல்லா பார்த்துங்க, மைனஸ் இருக்குது, அது பார்க்கணும். தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் m கியூப் minus 3m ஸ்கொயர் n plus 3mn ஸ்கொயர் minus n கியூப். இப்போ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? m கியூப் மைனஸ் 3m ஸ்கொயர் n ப்ளஸ் 3mn ஸ்கொயர் மைனஸ் n கியூப் அப்படிங்கிறது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதான்னு கேட்குறேன். ஓகே, a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன குழந்தைகளா? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சொல்லுங்க. a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். சரி, அப்போ a ப்ளஸ் பி ஹோல் கியூப் என்ன? a plus b whole cube என்னன்னா a cube plus 2a ஸ்கொயர் b plus 3a ஸ்கொயர் b 3 சார் 3a ஸ்கொயர் b plus 3ab ஸ்கொயர் plus b கியூப். ஆமா, இப்போ இங்க கொடுத்திருக்கிறது வந்து இட் இஸ் நதிங் பட் a மைனஸ் b ஹோல் கியூப். a மைனஸ் b ஹோல் கியூப் இருக்கு இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. இது m மைனஸ் n ஹோல் கியூப். இது m மைனஸ் n ஹோல் கியூப் தான் அப்படி எழுதியிருக்காங்க. m கியூப் மைனஸ் 3m ஸ்கொயர் n ப்ளஸ் 3mn ஸ்கொயர் மைனஸ் n கியூப். இது m மைனஸ் n ஹோல் கியூப். இப்போ m மைனஸ் n ஹோல் கியூப் கண்டுபிடிக்க முடியுமா? m கொடுத்துருக்கு, n கொடுத்துருக்கு, கண்டுபிடிக்க பார்க்கலாம். m 1.73 மைனஸ் n, அப்போ என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? பிளஸ் சார். பிளஸ் வரும். அப்போ எவ்வளோ வருது? ஆன்சர் என்ன வருது? m மைனஸ் n ஹோல் கியூப் போடுங்க. எல்லாரும் மைக்கை ஆஃப் பண்ணி வைங்கண்ணா. மைக்கு யாரும் ஆன் பண்ணாதீங்க, பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க. ஓ, அப்போ மேடம் தான் ஆன் பண்ணியிருக்காங்க. ஓகே மேடம், நீங்கள் வேணா ஆஃப் பண்ணிக்க, பேசும்போது ஆன் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஆமாம், ஸோ தட் அந்த ஈவன் சின்ன சத்தம் கூட வராமல் இருக்கும், அதுக்காக. m மைனஸ் n ஹோல் கியூப், m இஸ் 1.73, n இஸ் மைனஸ் 0.27. இப்போ m மைனஸ் n ஹோல் கியூப் எவ்வளோ? m மைனஸ் n எவ்வளோ வருது? ஏன் உங்களுக்கு கஷ்டம்? 1.73 m கொடுத்தாச்சு, n வந்து மைனஸ் 0.27. அப்போ m மைனஸ் n எவ்வளோ? 1.73 மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.27 மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.27ங்கிறது என்ன? ப்ளஸ் 0.27 வருமா? அப்போ 1 ப்ளஸ் 1.73 ப்ளஸ் 0.27 எவ்வளோ? என்ன ஆன்சர்? எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 8. ஏன்னா 1.73 ப்ளஸ் 0.27 வந்து ஈக்குவல் டு 2, 2 கியூப் ஈக்குவல் டு 8. எல்லாருக்கும் ஆன்சர் வருதா? 8 வருதா? யாருக்காவது புரியலையா? எல்லாருக்கும் வருதா 8? ஓகே,
சரி, அடுத்த கேள்வி படிமா. செகண்ட் 102வது கேள்வி யாரோ ஒருத்தர் படிங்க. If the sum of 4 consecutive multiples of 7 is கன்சிக்யூட்டிவ் 658. மல்டிபிள்ஸ், அது எப்படி படிக்கணும்னா கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ். படிங்க. Consecutive multiples of 7 is 658. What is the second smallest number among them? கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள் ஆஃப் 7 அப்படின்னு என்னன்னா 7, அதுக்கப்புறம் மல்டிபிள் என்ன 7 × 2 14, அதுக்கடுத்த மல்டிபிள் என்ன 7 × 3 21, அதுக்கடுத்த மல்டிபிள் 7 × 4 28. அதான் 7 14 21 28 இது எல்லாமே கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள் பேர். இப்போது நீங்கள் அந்த 7 × 14 × 21 × 28 if the sum of 4 consecutive multiples of sum into இல்லை, sum of 4 வந்து 7 + 14 + 21 + 28 போட்டால் இப்படி போட்டால் 658 வருமா? வராது. இப்போ வேறு ஏதோ மல்டிபிள் 7ஓட மல்டிபிள் தான் வேறு ஏதோ நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி பண்ணுறாங்க. அதை கூட்டினா 658 வருது. இது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். முதல் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மல்டிபிள் ஆஃப் 7, பட் அதை முதல்ல எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே சார், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்த நம்பர் என்ன? சரி, x + 7 வருமா? அடுத்த நம்பர் வந்து x + 7 வரும். அதுக்கு அடுத்த நம்பர் x + 14 வரும். அதுக்கு அடுத்த நம்பர் x + 28 வரும். இதெல்லாம் கூட்டினா 658. அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது இந்த செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் + 7 + x + 14 + x + 28 போட்டால் 658. அப்படின்னா எக்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள். சாரி, x + 21 நான் 21, சாரி 21. x + 7 x + 14 x + 21, சாரி. கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வந்துருச்சுப்பா. எக்ஸ் முதல் நம்பர், அடுத்தது x + 7 ரெண்டாவது நம்பர், அடுத்தது மூணாவது நம்பர் x + 14, அதுக்கப்புறம் x + 21. இது 4ஐயும் கூட்டினா 658 வரும். அப்போ எக்ஸ் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கும். ஏன் வரல? இன்னும் கண்டுபிடிக்க முடியல? சொல்லுங்கள். 168ன்னு யாரோ ஒரு பொண்ணு சொல்லியிருக்குது. அது கரெக்டாக செக் பண்ணுமா? எக்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள். முதல்ல எக்ஸை கண்டுபிடிங்க, அப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் எவ்வளோ வருதுமா மனிஷா? 168 வராது. எக்ஸு வேறு ஏதோ நம்பர் வரும். எக்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிங்க. நானே சொல்லிட்டேன். எக்ஸு ப்ளஸ் x + 7 + x + 14 + x + 21 = 658. அதுலேருந்து ஃபைண்ட் எக்ஸ்.
ஏன் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது? எவ்வளோ வருதுமா பிரச்சனா? how much you are getting? Sir, What is your problem? I have said there are 4 numbers. ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். எக்ஸ் ப்ளஸ் 7 அடுத்த நம்பர், அதுக்கடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 14, அதுக்கடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 21. இந்த 4 நம்பர் கூட்டினா 658 வருது அப்படின்னு எக்ஸ் கண்டுபிடிங்கிறேன். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தீபிகா ஸ்ரீ உங்களுக்கு என்ன வந்திருக்கு? பேசிக் அடிஷன் தானே இது. பிரச்சனை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, அப்போதான் நான் சால்வ் பண்ண முடியும். ஒன்றுமே வாய் திறக்காம இருந்தால் வேற ஆர் யூ, எந்த இடத்துல இருக்கிறீங்க? கால்குலேட் பண்ணும்போது எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்குறேன். எக்ஸ் ப்ளஸ் 7, எக்ஸ் ப்ளஸ் 14, எக்ஸ் ப்ளஸ் 21 இது அத்தனையும் கூட்டினா 658 வரணும். அப்படின்னா எக்ஸ் எவ்வளோ? சரி பாரு, எல்லாரும் சேர்ந்து போடலாம். எக்ஸ் ப்ளஸ் 7 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 14 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 21 எவ்வளோ எக்ஸ் இருக்கு? 4x sir. 4x வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த நம்பர்லாம் கூட்டுங்க, எவ்வளோ வருது? 70 sir. 70. நல்லா பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் 7, எக்ஸ் ப்ளஸ் 14, எக்ஸ் ப்ளஸ் 21 எவ்வளோ வருது? நல்லா பாருங்க. 7, 14, 21 எவ்வளோ வருது? 42 sir. அப்போ 4x ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 658 அப்படின்னு எக்ஸ் கண்டுபிடிங்க. 4x ப்ளஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 658. ஸோ யூ ஃபைண்ட் எக்ஸ். நான் போட போகிறதில்ல, நீங்களாக தான் போடணும். இல்லைன்னா நான் ஒரு பிபிடி எடுத்து போட்டு காமிச்சிருப்பேன். அது போட்டு காமிக்கிற நீங்கள் இதெல்லாம் ஈஸி தான். நான் பேசுகிறது கேட்குதா இல்லை விட்டு விட்டு கேட்குதா? Yes sir, கேக்குது sir. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? வை ஆர் யூ டேக்கிங் ஸோ மச் டைம்? என்னம்மா ப்ராப்ளம்? 4x ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 658. அப்போ எக்ஸ் எவ்வளோ? 154 sir answer. 154. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? எக்ஸ் 154னா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? ஒன்று எக்ஸ், அதுக்கு அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 7 சொன்னோம், அந்த நம்பர் என்ன? சார் திரும்ப ஒரு தடவை சொல்றீங்களா சார்? முதல் நம்பர் எக்ஸ், அடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 7 சொன்னோம். முதல் நம்பர் 154 சொல்லிட்டீங்க. அடுத்த நம்பர் என்ன? 161 sir. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 168 அதுக்கு sir. அடுத்த நம்பர் என்ன? நாலு நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா? 154, 170. 161, 168, அதுக்கடுத்து 175. இந்த 4 கூட்டினா எவ்வளோ வரணும்? 658 வரணுமா? இந்த 4 நம்பர் கூட்டினா 658 வரணுமான்னு கேட்குறேன். எஸ் சார். வரணும். வருதான்னு பாருங்க, முதல்ல வருதான்னு பாருங்க. எஸ் சார். வருதா? இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் படிங்க. What is the second smallest number among them? ஆமா, இந்த 4 நம்பர்ல செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? 161 sir. அதுதான் ஆன்சர். புரியுதா? எஸ் சார்.
ஓகே, இப்படி தான் போடணும். இதை போடுறதுக்கு இவ்வளோ திணறீங்க, இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க. திணறேன்னு சொல்ல மாட்டேன், டைம் எடுக்கிறீங்க. ஏன் டைம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு இங்கிலீஷ் தகராறு, அதனால தான் உங்களுக்கு டைம் எடுக்குது. இங்கிலீஷில் தான் ரொம்ப புவராக இருக்கீங்க எல்லோரும். அது என்ன பண்ணணும், அதுக்கு தான் படிப்போம். அடுத்தது பாருங்கள், 103வது கேள்வி படிங்க. யாரோ ஒருத்தர் பிரச்சனை படி பார்க்கலாம். In the given figure, A is a square of unit length. B and C are also squares. What is the length of the given diagonal line? அந்த டயகனல் லைன் ஒன்று நீளமாக போட்டிருக்காங்க இல்லையா? Yes, sir. அந்த டயகனல் லைனோட நான் லென்த் என்னன்னு கேட்குறேன். அப்போ அந்த ஏங்கிறது ஸ்கொயர் வந்து அதனுடைய சைடு வந்து 1, யூனிட் லென்த் என்ன 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பியோட லென்த் என்ன இருக்கும்? பிங்கிறது ஒரு ஸ்கொயர், அதனோட லென்த் என்ன இருக்கும்? ஏ விட பி 2 மடங்கு இருக்கிற மாதிரி தெரியுதா? Yes, sir. அப்போ பியோட சைடு 2, சியோட சைடு என்ன இருக்கும்? 6, sir. 6ஆ? சியோட சைடு சொல்கிறேன். சிங்கிறது ஒரு ஸ்கொயர், பாருங்க, இப்படி ஸ்கொயர், அதனோட சைடு எவ்வளோ இருக்கும்? 3 இல்லையா? சி என்பது ஒரு ஸ்கொயர், இந்த ஸ்கொயரோட சைடு எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். அப்போ இந்த சைடு, இப்போ பெரிய முக்கோணம், இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை இந்த டயகனல் என்பது ஒரு ஹைபாட்டன்யூஸ். அதை கண்டுபிடிக்கணும் பண்ணால் பித்தாகரஸ் தியரி யூஸ் பண்ணி இந்த சைடும் தெரியணும். இப்போ இந்த சைடு நமக்கு தெரியும் 3. இந்த சைடு எவ்வளோ? இது ஒரு 3 + 2 + 1 6. 6 3 இருக்குது. அப்போ அந்த ஹைபாட்டன்யூஸ் என்ன இருக்கும்? பித்தாகரஸ் தியரி சொல்லும் பார்க்கலாம். Squares of the two sides, sum of the squares are equal to the square of the hypotenuse. படிச்சிங்களா? Yes, sir. அப்போ பாருங்கள், இப்போ சைடு வந்து 3 and 6 வந்துருக்குது. அப்போ 6 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் கண்டுபிடி பார்க்கலாம் எவ்வளோன்னு. 6 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் எவ்வளோ வருது? 45 வருது. இது வந்து 45 என்பது அந்த டயகனலோட ஸ்கொயர். அப்போ டயகனல் எவ்வளோ? அதுக்கு ஒரு √45 கண்டுபிடிக்கணும் இல்லையா? √45 எவ்வளோ வரும்? √45 கண்டுபிடிக்கணும். அந்த 4 ஆப்ஷனில் எது √45 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? இந்த 4 ஆப்ஷன் எப்படி படிக்கணும் தெரியுமா? 5√3, ரெண்டாவது ஆப்ஷன் √75, மூணாவது வந்து 3√3, நாலாவது வந்து 3√5. இதில் கண்டிப்பாக √75 இல்லை, ஏன்னா நமக்கு 45 தான் வந்திருக்குது. அதனால் ஆப்ஷன் 2 இஸ் அவுட். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 5√3 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3√5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர் இஸ் 9, √5 ஸ்கொயர் பண்ணால் 5, 9 × 5 45 வருது. அப்போ அதுதான் ஆன்சர். சரியா? புரியுதா? அடுத்த கேள்வி போயிடலாம். இந்த கிவன் பேரலோகிராம் நடாது. இந்த கிவன் பேரலோகிராம் ஏஇ இருங்க, இது எப்படி முன்னாடி பின்னாடி கொண்டு போனால் பார்த்தா நடக்க மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் சிர்ச் பண்ணலாமா? இப்போ சிர்ச் பண்ணிட்டேன். சிர்ச் பண்ணால் தான் முடியுமாட்டிருக்கு. ஏஇ = 4, ஏடி = 3, ஏடி = 5, ஏஎஃப் = 8. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் பேரலோகிராம்னு கேட்குறாங்க. இந்த பேரலோகிராமில் ஏரியாவுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது.
இந்த பேரலகிராம் 3ஆக பிரிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஏடிஇ என்பது ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஏஇசிஎஃப் என்பது ஒரு ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் எஃப்பிசி. தெரியுதா? Yes, sir. அப்போ ஏடிஇ ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிளோடைய ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் ஏபின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஆஃப் இன்ட்டு இதில் ஏபி என்பது ஏ வந்து டிஇ தான் ஏஇ என்பது பி. ஏஇ கொடுத்தாங்க 4ன்னு கொடுத்தாங்க. டிஇ எவ்வளோ இருக்கும்? ஏஇ 4, ஏடி வந்து 5. அப்போ டி எவ்வளோ இருக்கும்? 3. அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுங்களா? 3. அப்போ ஆஃப் ஏபி ஆஃப் இன்ட்டு 4 இன்ட்டு 3 எவ்வளோ வருது? ஆஃப் இன்ட்டு 4 இன்ட்டு 3 எவ்வளோ வருது? 6 வருதா? Yes, sir. அப்போ 6 என்பது அந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிங்க. ஏஎஃப் என்பது 8. இப்போ ஏரியா ஆஃப் த அந்த ஸ்கொயர் எவ்வளோ? 8 ஸ்கொயரா? 64, sir. 64. இப்போ 6 + 64 இருக்குது. அப்புறம் ஒரு எஃப்பிசி இருக்குது. ஏஎஃப் என்பது ஏஎஃப் 8 தான். ஆமாம் இல்லையே, ஏஎஃப் 8 எப்படி கொடுத்தான்? 8. ஓகே, ஏஎஃப் என்பது 8. அது ஸ்கொயர் இல்லை, ஸ்கொயரில் ஏஎஃப் 8. ஆனால் ஏஇ வந்து எவ்வளோ? ஏஇ பார்க்குற ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஏஇ 4. அது ஒரு ரெக்டாங்கிள். அப்போ அந்த ரெக்டாங்கிளோட இது எப்படி என்ன? லென்த் இஸ் 8, பிரெத் இஸ் 4. அப்போ ஏரியா இஸ் எல்பி. அப்போ 8 × 4 அது எவ்வளோ வருது? 32 வருதா? Yes, sir. ஒரு 6 ஒரு 32 எவ்வளோ ஆச்சு? 38 ஆச்சு. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது எஃப்பிசி. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த முன்னாடி இருக்க ட்ரையாங்கிள் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு 6 போட்டுக்குங்க. இப்போ 6 + 32 + 6 எவ்வளோ வருது? 44, sir. 44. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? சரி சார். சார் இதுக்கு வேறு மெத்தடே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. வேறு மெத்தடே இல்லையான்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏஎஃப் = 8 அப்படின்னு இசி = எவ்வளோ வரும்? ஏஎஃப் 8 என்றால் இசி எவ்வளோ வரும்? 8, sir. அது 8 தான். இப்போ டிஇ 3ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ டிசி என்பது 8 + 3 11 வரும் இல்லையா? டிசிங்கிறது 8 + 3 11. அப்புறம் ஏஇ என்பது 4. அப்போ 11 + 4 × 4 எவ்வளோ? 44, sir. அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அதாவது அந்த ஒரு ரெக்டாங்கிளுக்கு ஒரு சைடு எடுத்துட்டு அந்த லென்த் எடுத்துட்டு இன்ட்டு அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே ஏஇ அதோட மல்டிப்ளை பண்ணால் இப்படியும் கிடைக்கும். இல்லை இதை 3ஆக பிரிச்சும் போடலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகே, வெரி குட். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலகிராம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பேரலகிராம் என்ன? ஈக்குவலா, காம்ப்ளிமெண்ட்ரியா, சப்ளிமெண்ட்ரியா, 360யா? Equal, sir. ஈக்குவல். அப்போ பி வந்து 3 எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர். எங்கே இருக்குது? பி வந்து தேர்ட் ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க? எந்த இதில் கொடுத்துருக்காங்க? ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஒன்று தெரிஞ்சாவே போதும், டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. If A = 68 degree in a given figure, if angle A = 68 degree, DE is parallel to BC. அப்படி போட்டால் parallel to BC ன்னு அர்த்தம். Angle B = 43, then AED அந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் AED எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆங்கிள் AED. ஓகே, A வந்து 68, B வந்து 43. அப்போ C என்ன இருக்கும்?
68 43. அப்போ அந்த 3 ஏபிசி 3 கூட்டினா 180 வரணும். அப்போ இந்த 2 கூட்டம் 180 கழிச்சு என்ன வருதோ அதுதான் வரும் சி. இப்போ டிஇ இஸ் parallel to பிசி. அப்போ ஆங்கிள் ஏ 69 sir. என்னமா 69 degree. 60 180லேருந்து இது கழிச்சா 1 இருங்க ஒரு நிமிஷம் 10 ஆமாம் 69. அப்போ ஆங்கிள் சி வந்து 69. அப்போ ஏஇடியும் 69 தான். ஏஇடி ஆங்கிள் இ, அதாவது ஏஇடி ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஏசிபிக்கு ஈக்குவல். அப்போது ஆங்கிள் சி தான் அங்கே வரும். அப்போ அதுவும் 69 தான். ஏன்னா 2 பேரலல், டியும் பிசியும் பேரல்னு சொல்லிட்டாங்க, அதனால் அப்படி தான் வரும். புரியுதா? பேரல் லைன்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எந்த ஆங்கிள் Yes, sir. அதான் அதே. அடுத்த கேள்வி பாருங்கள், 107வது கேள்வி படிங்க யாராவது ஒருத்தர். 5% இல்லை உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம். வேறு யாரோ ஒருத்தர் படிங்க. உங்கள் ஆடியோ சரியாக கேட்கலாமா? வேறு யாரோ ஒருத்தர் படிங்க. Sir, இப்போ கேக்குதா sir? இப்போ கேட்குது, படிங்க. 5% of 300 plus 4% of 400 4% minus of 3% of 500. 5% of 300 plus 4% of 400 minus 3% of 500 எவ்வளோ? 5% of 300னா எவ்வளோ வரும்? எப்படி போடணும்? 300 into 5/100 அப்படி போடணும். எவ்வளோ வருது? 300 into 5/100 என்ன வருது? 15 sir. ஓகே. அதே மாதிரி 4% of 400 எவ்வளோ வருது? 4% 0 sir. 0 sir. ஜீரோவா? 4% of 400 எப்படி ஜீரோ வரும்? 0.04 sir. இல்லை நல்லா பாருமா. 0.04. தப்பா 16 15 வரும். எங்க போய் 0.04ல வந்தது? எந்த உலகத்தில் இருக்கிறீங்க நீங்க? ஏமா 4% of 400 என்ன? 4% என்ன? 100க்கு 4. ஆனால் 400க்கு அப்போ எவ்வளோ வரும்? 4 × 4 16 வரும். அதே மாதிரி 3% of 500 எவ்வளோ வரும்? 15 sir. அப்போ 15 + 16 - 15 போடணும். அப்போ என்ன ஆன்சர்? முதல் 15 அப்புறம் ப்ளஸ் 16 16 sir. 16 இஸ் த ஆன்சர். 16. அதுதான் ஆன்சர். பர்சன்டேஜே தகராறு அடிக்குது உங்களுக்கு. ஓகே, நம்ம மேத்ஸ் பார்த்தது போதும். நம்ம இப்போ டைரெக்டாக சயின்ஸுக்கு போகலாம். சயின்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் போகலாம். 112வது கொஸ்டின் படிங்க. Sir, படிங்க. A person hears the boom of a gun in 4.5 seconds. After he Sees if he is 1400 meters away from the gun, what is the speed of sound in air? ஸோ அந்த 1400 மீட்டரை வந்து கடக்கிறதுக்கு 4.5 செகண்ட் ஆகுது. அப்போ ஸ்பீடு ஒரு செகண்டில் எவ்வளோ ஸ்பீடு போகும்னு கேட்குறாங்க. எவ்வளோ போகும்? 4.5 செகண்டில் 1400 போகுதுன்னா 1 செகண்டில் எவ்வளோ போகும்? கேல்குலேட் பண்ணி சொல்லுங்கள். கேல்குலேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா?
The sound travels 1400 meters in 4.5 seconds. First option, sir. First option எவ்வளோ? 330. 330 வாட்? அரைகுறை சொல்லாதீங்கம்மா, கரெக்டாக சொல்லுங்க. 330 meter per second. ஆமாம், அது சொல்கிறதுக்கு என்ன செத்தப்பாம்பு மாதிரி இருக்கிறீங்க? என்ன சாப்பிடலையா? 330 என்ன 330 மீட்டர் பர் செகண்ட் சொல்ல வேண்டாமா? சுச்சோ. கரெக்ட், அதுதான் ஆன்சர். இதில் இந்த கேள்வியில் எனக்கு ஒரு டவுட் வருது. எ பர்சன் இயர்ஸ் த பூம் ஆஃப் எ கன் இன் 4.5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் he sees its flash. அந்த வெளிச்சத்தை, அந்த கன்னு சுட்ட வெளிச்சம், அந்த வெளிச்சத்து பார்த்ததுலேருந்து 4.5 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த சவுண்டு கேட்குதுங்கிறாங்க. ஏன் அப்படி? சார் ஃபர்ஸ்ட் ஒன் லைட்லிங் தான் சார் வரும், அடுத்து தான் சார் சவுண்ட் கேட்கும். அத ஏன் முதல்ல லைட் வரும்னு கேட்குறேன். லைட்டு முதல்ல லைட் வருது, அப்புறம் சவுண்டு வருது. ஏன் லைட் வருது? The speed of the light is much higher. The speed of the light வந்து ரொம்ப அதிகம். Speed of the sound 330 meter per second. Speed of the light is 3 into 10 power 8 meter per second நினைக்கிறேன். 3 into 10 power 8 meter per second. Speed of the light. அதனால் அது சீக்கிரமாக நமக்கு ஒரு இடி இடிக்கும்போது கூட அந்த வெளிச்சம்தான் முதல்ல தெரியும், அப்புறம் தான் இடி சத்தம் கேட்கும். பட் நம்ம தூரமாக இருக்கலாம், ரெண்டு ஒரே டைமில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக அந்த வெளிச்சம் தான் முதல்ல தெரியும், அப்புறம் சத்தம் கேட்கும். பிகாஸ் சவுண்ட் ட்ராவல்ஸ் வெரி ஸ்லோ இன் ஏர், whereas the light travels in air much faster. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்கள். Focal length of a spherical mirror is 14 centimeter. What is its radius of curvature? Radius of curvature வந்து எப்பவுமே 7 of 28 7 or 28 28 is the answer. Radius of curvature is equal to 2 into focal length. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி படி. யாரோ ஒருத்தர் தீபிகா சரி படி. Find the correct statements. Melting, vaporization, sublimation, condensation, freezing, and deposition are the changes of states that place due heat energy. Second, by radiation, heat is... முதல்ல படி. கண்டினியூஸாக படிக்கிறது இல்லை, ஏன் நிறுத்திக்கிறீங்க? ஏமா ஒரு சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் முதல்ல படிங்க. நீங்கள் படித்தது யாருக்கும் புரியல. Melting, vaporization, sublimation, condensation, freezing, and deposition are the changes of states that takes place due heat energy. Due to heat energy. Heat energy. Okay. அடுத்தது. By radiation, heat is transferred through solids. Okay. அடுத்தது. Calorimeter is a device used to measure the amount of heat gained or lost by a substance. Okay. அடுத்தது. When thermal energy is supplied to a solid, the atoms present in it will not vibrate. சரி, இதில் எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் ராங்குன்னு கேட்குறாங்க. ஒன் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன் ராங் நினைக்கிறேன் சார். ஏன்? Yes, sir. ஏன் ராங்கு? அது கரெக்டு. உங்களுக்கு வேப்பரைசேஷனும் ஹீட்னால் நடக்கும், மெல்ட்டிங்கும் நடக்கும், சப்ளிமேஷனும் நடக்கும், கண்டென்சேஷனும் ஃப்ரீசிங் நடக்கும், டெபாசிஷனும் நடக்கும். என்னம்மா என்னம்மா சார் ஃப்ரீசிங் கொடுத்துருக்காங்களா சார்? ஆமாம், ஃப்ரீசிங்கும் என்ன டெம்பரேச்சர் குறைஞ்சா ஃப்ரீஸ் ஆகுது இல்லை, டியூ டு ஹீட் எனர்ஜின்னு தான் போட்டிருக்காங்க. வெதர் இட் இஸ் கிவிங் இன்க்ரீஸிங் த ஹீட் எனர்ஜி டிக்ரீஸிங் த ஹீட் எனர்ஜின்னு சொல்லலாம் அவங்க. சரியா? ஹலோ. ஓகே சார். Okay, sir. ஒன் இஸ் கரெக்ட். டூ கரெக்டா? தப்பு சார். தப்பு. டூ இஸ் நாட் கரெக்ட். த்ரீ கரெக்டா?
Yes, sir. கரெக்ட். 4 கரெக்டான்னு பாருங்க. Wrong, sir. Wrong, Wrong. sir. அது ஆக்சுவலா இட் வில் வைப்ரேட். அப்போ 1 and 3 ஆர் கரெக்ட். which is the option? Second. செகண்ட் Second அப்பாடா உங்கள்கிட்ட இருந்து ஆன்சர் கொண்டு வர்றதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறீங்க. அடுத்தது 115 படிங்க. யாரோ ஒருத்தர் பிரச்சனை படி. Sir, Prakshana அல்ல sir. சரி யாரோ ஒருத்தர் படிங்க. யார் இப்போ இதை ஆன் பண்ணி பேசாதீங்க. உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. யார் படிக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஆன் பண்ணுங்க. ஸ்ரீநிதி படிக்கிறீங்களா? Yes, sir. Find the correct pair. Low electrical resistance, rusting, high electrical resistance, ம் nickel, tin, chromium, aluminum. ம் எது எங்கே வரும்னு சொல்ல முடியுமா? லோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அலுமினியம் சொல்லலாமா? Yes, sir. பட் இதில் எப்படி ஆப்ஷனே கொடுக்கலையே. லோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அலுமினியம் தான். அலுமினியத்தில் உங்களுக்கு அது ஓகே. அடுத்தது Correct pair எடுத்துக்கிறோம். ஃபைண்ட் அ கரெக்ட் பேர். சாரி கரெக்ட் பேர் கேட்டிருக்கேன். ரஸ்டிங். Sir, fuse youngest. ரஸ்டிங் குரோமியம் அதான் ரைட் ஆன்சர் நினைக்கிறேன். ஏன்னா குரோமியம் நீங்க கோட்டிங் பண்ணா ரஸ்ட் ஆகாது. ரஸ்டிங்கும் குரோமியமும் கனெக்டட் இல்லையா? அத குரோமியம் கோட்டிங் பண்ணா ரஸ்ட் ஆகாது. இரும்பு மேல குரோமியம் கோட்டிங் பண்ணிட்டா ரஸ்ட் ஆகாது. அதனால அப்படிதான் சொல்லணும். லோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் நிக்ரோமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அலுமினியம் இல்லை. ஃபியூஸு டங்ஸ்டன் எனக்கு தெரியல. அது ஃபியூஸு டங்ஸ்டன் தெரியல எனக்கு. பட் ரஸ்டிங் குரோமியம் மே பி த ரைட் ஆன்சர். பார்த்துடலாமா? இருங்க பார்த்துடலாம். ஃபியூஸ் டங்ஸ்டன். Is tungsten used as fuse ன்னு போடலாமா? Okay, sir. cannot be used in fuse wires. அதனால் அது அவுட். அதான் அப்போ நான் சொல்கிறது தான் கரெக்ட். அது வந்து ரஸ்டிங் அண்ட் குரோமியம் ஆர் கரெக்ட். அது ரெண்டு கனெக்டட். அடுத்தது படிக்க மேட்ச் பண்ணணும். எர்த்குவேக், இன்ஃப்ராசானிக், கால்டன் விசில், அஸ்ட்ரோனாட். இந்த பக்கம். அந்த பக்கம் அல்ட்ராசவுண்ட், ரேடியோ வேவ்ஸ், பிலோ 20 ஹர்ட்ஸ், சீஸ்மோகிராஃபி. எர்த்குவேக் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து சீஸ்மோகிராஃபி வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. எவ்வளோ அப்போ அந்த 1D எது இருக்கோ அந்த ஆன்சர். Second, fourth இருக்கு. செகண்ட் அண்ட் ஃபோர்த் இருக்கு. அப்போ 1, 3 அவுட்டு. அப்போ செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில் பார்ப்போம். செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில் வந்து அஸ்ட்ரோனாட். சவுண்ட் வந்து இன்ஃப்ராசானிக் சவுண்ட் வந்து பிலோ 20 ஹெர்ட்ஸா? சோனிக். Yes, sir. Sir. 2 C வரும். அது 2 C அது ரெண்டுமே ரெண்டுல இருக்கு. இருக்கு சார். அப்புறம் அஸ்ட்ரோனாட். அல்ட்ராசோனிக் சவுண்ட் சார். அஸ்ட்ரோனாட்டுக்கு அல்ட்ரா சவுண்டுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கு? இல்லையே. இல்லை இருக்க மாதிரி தெரியல. Radio waves. ரேடியோ 4 வந்து B எங்க இருக்கு? 4B அது ஆன்சர். Second option, sir. 4B வந்து இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் கண்ணா. Sir, sir. The fourth option, sir. யார் இந்த செகண்ட் ஆப்ஷன் சொன்னது? ஸ்ரீனிஷா தான். எனக்கு தெரியும். அவசர குடுக்கேன்னு பேர் இருக்கு. சொல்லியிருக்காங்க உங்க வீட்டில் உன்னைய அப்படியே? Sorry, sir. இல்லை சாரி, எனக்கு சாரி வேண்டாம். எக்ஸாமில் வந்து அவசரம் நல்லா தெரியும். இருந்தாலும் அவசரத்தில் போய் தப்பாக எழுதிட்டு வருவோம். அதில் ரொம்ப திறமையானவர்களாக இருப்பாங்க சில குழந்தைங்க. ஸ்ரீனிஷா அப்படி தான் இருக்குமான்னு தெரியுது பார்த்தா. தெரியல, ஐ டோன்ட் நோ. ஸ்ரீனிஷா தான் சொன்னாங்க, நான் நினச்சிட்டு பேசுகிறேன். ஸ்ரீனிஷா வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். நான் தான் சார். நீங்கள் தான் சொன்னீங்க. அது எனக்கு தெரியும். நீங்கள் தான் அந்த அவசர கொடுக்கையாக பண்ணி தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஓட்டத்தை ரொம்ப ஓடி எல்லாமே அவசரமாக பண்ண ட்ரை பண்ணுறீங்க. சில்ட்ரன், ஃபார் இன்ஃபர்மேஷன், ஸ்ரீனிஷா இஸ் அ குட் ரன்னர். 100 மீட்டர் டேஷ் வந்து எவ்வளோ நிமிஷத்தில் ஓடணுமா சொல்லு? சார் 10.9. 10 பாயிண்ட் இல்லை,
11 பாயிண்ட். 11.9. ஆமாம், நீ உன்னோட மினிட்டே நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறேன். நீ 10 பாயிண்ட். 10 பாயிண்ட்னா நீ வேர்ல்டு லெவலில் நீ ஃபேமஸ் ஆகிருப்ப இப்போ பை நவ். 11.9 என்னமோ நினைக்கிறேன் நீ. கரெக்ட். ஓகே, அடுத்தது பாருங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ISRO. First option, sir. First option, sir. First option. Space Research Organization. Correct. Very good. First option. The stability of an object is increased by. இது மட்டும் யாரோ ஒருத்தர் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக NMMS ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதுக்கு நான் பதில் சொல்ல போகிறதில்ல. யூ டேக் யுவர் ஓன் டைம். நல்லா 3-4 ஆப்ஷனையும் படித்து அப்புறம் சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆன்சர். படிங்க பார்க்கலாம். 118. நீங்களே மனசில் படித்து கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்கள். சொல்லுங்க. Center of gravity should be raised as a. நான் எது கரெக்ட் தப்புன்னு கடைசியில் சொல்கிறேன். சரி, இது பிரச்சனை வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. வேற யார் என்ன சொல்கிறீங்க? சொல்லுமா சார் 1. 1ன்னு சொல்லியிருக்காங்க. யார் அவங்க பேர் என்ன? ஸ்ரீநிதி சார். ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி. ஓகே, வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Sir, fourth option. ஆல் தபோவா? உங்கள் பேருப்பா? Yes, sir. உங்கள் பேர் மாரிச்செல்வம். ஆரிச்சாமி. மாரிச்சாமியா? மாரிச்செல்வம். மாரிச்சாமி 4. அப்புறம் யார் சொல்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாரு சொன்னது? லோயரிங். சரி, உங்க பேர் என்ன? தீபிகா சார். உங்க பேர் என்ன? தீபிகா ஸ்ரீ சார். தீபிகா. தீபிகாவும் ஸ்ரீநிதியும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாரு? எத்தனை பேர் NMMS கிளியர் பண்ணுவீங்கன்னு இதுலேருந்தே தெரிஞ்சிடலாம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு 1 நிமிஷம் தரேன். கடைசி 1 நிமிஷம். சார் தேர்ட் ஆப்ஷன் சார். அது யார் சொல்கிறது? மணிஷா சார். மனிஷா தேர்ட் சொல்லுது. அதாவது யாருமே சொல்லுங்கிறக்காக சொல்கிறீங்களா இல்லை அதான் ரைட்டுங்கிறீங்களா? இல்ல சார், இல்ல சார். சரி ரைட்டு. சரி, வேற தேர்ட் வேற யார் சொல்கிறீங்க? அவ்வளோதானா? நானுன்னா யாரு? பேர் கரெக்டாக சொல்லுமா? ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா? தர்ஷினி சார். தர்ஷினி. சொல்லணும் தர்ஷினின்னு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? சார் ஃபர்ஸ்ட். யார் சொல்றது? ஸ்ரீ நிஷா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்போ 3 பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 2 பேர் தேர்டு, ஒருத்தர் செகண்டு, ஒருத்தர் ஃபோர்த்து. மேபி மற்றவங்கெல்லாம் இன்னும் யோசனை பண்ணிருக்காங்க வச்சுக்கலாம். இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். அதுதான் கரெக்டு. இப்போ இதில் ரொம்ப பிளண்டர் பண்ணவர் யாருன்னா ஃபோர்த் ஆப்ஷன் சொன்னவர் தான். ஏன் சொல்கிறாங்க? யார் அவர் சொன்னவர் வந்து மாரிச்சாமி. சார் உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ கேட்குதா? கேட்குது சார். மாரிச்சாமி என்கிறவர் தான் ஃபோர்த் ஆப்ஷன் சொல்லியிருக்காரு. அது டோட்டலி ராங். அவர் கொஞ்சம் ஏப்பா இங்கே பாருங்கள் மாரிச்சாமி, ஏன் நீங்கள் டோட்டலி ராங்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லோயரிங் இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. செகண்ட் ஆப்ஷன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஷுட் பி ரைஸ்டு. இந்த ரெண்டுமே கரெக்டாக இருக்க முடியுமா? மாரிச்சாமி உங்களை தான். லோயரிங் இருக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக 4 இருக்காது. இதை நீங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸ் அப்ளை பண்ணால் ஆன்சரே தெரியாட்டி கூட இதில் ஃபோர்த் வந்து இல்லை அவுட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் இஸ் தேர்ட். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஷுட் பி இன் த சென்டர். அதுதான் கரெக்டான ஆன்சர். அது 2 பேர் சொல்லியிருக்கீங்க. மற்றவங்கெல்லாம் நீங்கள் போய் புக்கிலெலாம் பார்த்து ஏன் சென்டர்னு கண்டுபிடிங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்டரில் இருந்தால் தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ தான் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ குண்டாக ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுங்க, வயிறு பெருசா, அப்போ அந்த மாதிரி வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சார். வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. இரு
ஒரு நிமிஷம் சார் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சார். இரமா எஸ் சார் கேட்க மாட்டேங்குது. 1 minute. இப்போ கேட்குதா? எஸ் சார். இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இப்போ ஒருத்தர் குண்டா இருக்கார், வயிறு பெருசா, அவருக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டரில் இருக்காது. அவர் குழி குண்டில் போனால் சீக்கிரமாக விழுந்துருவார். ஆனால் ஒல்லியாக இருக்கிறவர் உழுக மாட்டார். ஏன்னா அவர் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கும் மோஸ்ட்லி, அதனால் உழுக மாட்டார். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் புதன்கிழமை நம்ம மீட் பண்ணலாம், மற்ற கேள்வியெல்லாம் பார்க்கலாம். ஓகே, க்ளோஸ் சார் பண்ணிக்கலாம். 180 ரைட் எது சார் ரைட்டு? தேர்டு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி should be in the center, அதுதான் கரெக்ட். சரியா? சார் நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ் வைக்க கூடாதா சார்? என்னம்மா? நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நாளைக்கு வைக்க முடியுமா? நான் வைக்கணும்னு விரும்புகிறேன், பட் வேறு கிளாஸ் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் காலையில் சொல்லட்டுமா? ஓகே சார். கண்டிப்பாக புதன்கிழமை இருக்கு, கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை. வைங்க சார், ஆ நாளைக்கு வைங்க சார். சரி வச்சுக்கலாம், விடு. டன். நாளைக்கு உண்டு. அப்போ நாளைக்கு உண்டு, புதன்கிழமை உண்டு. அப்புறம் வியாழக்கிழமை கூட வச்சுக்கலாம், வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம், வெள்ளிக்கிழமை இந்த வாரம் ஃபுல்லா வச்சுக்கலாம். சனிக்கிழமை வேண்டாம். சனிக்கிழமை நீங்கள் யாரும் படிக்கக்கூடாது. சண்டே எக்ஸாம், சனிக்கிழமை குப்புறப்பட தூங்கணும். என்ன பண்ணணும்? குப்புறப்படுத்து. சனிக்கிழமை தான் சார் எக்ஸாமு. ஆமாம், சனிக்கிழமை எக்ஸாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை கிளாஸ் வேண்டாம். வெள்ளிக்கிழமை குப்புறப்பட தூங்கணும். உங்களுக்கு பிடிச்ச படம் பாருங்கள், பிடிச்ச ஸ்வீட் பண்ண சொல்லுங்கள் அம்மாவை.